ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இப்போ பார்க்குறது வெஜிடபிள் பிரியாணி. இது ரொம்பவே காரசாரமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு வரும். இது 2 தடவை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பச்சை மிளகாய் 2, ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு 20 முந்திரி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நல்ல பச்சை வாசம்லாம் நல்லா போகிறக்கு நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் வதங்கும் போதே நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் போட்டுட்டா நல்லாயிருக்கும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் உள்ளே போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணியும், ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கேரட்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மீடியம் ஹீட்டில். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். எண்ணெயிலேயே வேகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1½ கப் தண்ணி எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுருங்க. அப்படியே நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி, டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் வந்து உருக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாம் கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.